சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட ஓபிஎஸ் அவர்கள் புதிய கட்சியின் பெயரை அறிவித்துள்ளார் என்ற செய்தி சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. டிசம்பர் 15ஆம் தேதி முக்கிய அறிவிப்பை வெளியிடுவார் என்று எதிர்பார்த்த நிலையில் தற்பொழுது அதிமுகவின் உரிமை மீட்பு குழுவை அதிமுகவின் உரிமை மீட்பு கழகம் என்பதை மாற்றியுள்ளார். இதன் மூலம் பன்னீர்செல்வம் அவர்கள் புதிய கட்சியை பதிவு செய்துள்ளாரா என்ற தகவலும் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. இதை பற்றி பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர்களிடம் நாம் கேட்டபொழுது மீண்டும் அதிமுகவில் ஓபிஎஸ் இணைவது கடினம். செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தின் பொழுது 16 தீர்மானங்களில் ஓபிஎஸ்ஸின் பெயர் இடம்பெறவில்லை. இதனால் அரசியலில் ஓபிஎஸ் அவர்கள் முழுமையாக இருக்கக்கூடாது என்பதுதான் எடப்பாடியின் திட்டம் என்பதன் காரணமாக ஓபிஎஸ் அவர்கள் தற்பொழுது புது முயற்சியாக அதிமுகவின் உரிமை மீட்பு குழுவை அதிமுகவின் உரிமை மீட்பு கழகம் என்று மாற்றி தற்பொழுது கூட்டணியை உருவாக்க ஏற்பாடு செய்துள்ளார். இதனால் தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி வைத்தால் தென் மாவட்டங்களில் 40 இடங்களில் அதிகபட்சமாக 25 தொகுதிகளுக்கு மேலாக ஓபிஎஸும் அவரது ஆதரவாளர்களும் வெற்றியடைந்தால் யார் முதல்வர் என்பதை தீர்மானிக்கும் முழு அதிகாரம் ஓபிஎஸ் கையில்தான் இருக்கும். இது சாத்தியமா என்று கேட்டால் 2024 மக்களவை தேர்தலில் ராமநாதபுரம் தொகுதியில் ஓபிஎஸ் அவர்கள் சுயேட்சையாகத்தான் போட்டியிட்டார். அங்கு அதிமுகவின் வேட்பாளர் 3வது இடம், திமுகவின் கூட்டணியான முஸ்லிம் லீக் முதல் இடம், 2வது இடம் பன்னீர்செல்வம் தான். சுயேட்சையாக 3 லட்சத்திற்கு மேற்பட்ட ஓட்டுக்களை பெற்று 2வது இடம் பெற்றுள்ளார். இதுதான் பன்னீர்செல்வம் அவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி. தேர்தலில் தோல்வியடைந்தாலும் வாக்கு வித்தியாசத்தில் ஓபிஎஸ் அவர்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு வெற்றியாகவே பார்க்கப்பட்டது. இந்த நிலையில்தான் மக்களின் ஆதரவும் அதிமுகவின் உண்மையான தொண்டர்களது ஆதரவுகளும் பன்னீர்செல்வம் அவர்களுக்கு இருப்பதன் காரணமாக தற்பொழுது அதிமுகவின் தொண்டர்களது உரிமை மீட்பு குழுவை பன்னீர்செல்வம் அவர்கள் அதிமுகவின் உரிமை மீட்பு கழகம் என்ற பெயரில் அவர் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். தலைமை கழக நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட கழக செயலாளர்கள் கூட்டம் சென்னை வேப்பேரியில் உள்ள YMCA திருமண மண்டபத்தில் வருகின்ற 23/12/2025 செவ்வாய்க்கிழமை மாலை 6 மணிக்கு நடைபெறும் என நிர்வாகிகளுக்கு அழைப்பிதழை கொடுத்துள்ளார். இதன் மூலம் தமிழக அரசியலில் இந்த கூட்டம் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக மாறியுள்ளது என்ற தகவலும் சமூக வலைதளங்களில் கூறப்படுகிறது. அரசியலில் புதிய கட்சி ஆரம்பித்த ஓபிஎஸ்ஸிற்கு அதிமுகவின் தொண்டர்களாகிய உங்களது ஆதரவு இருக்கா இல்லையா என்பதை மறக்காம கமெண்டில் கூறுங்கள்.